நேயர்களுக்கு வணக்கம். நாளுக்கு நாள் தாவேகாவில் உறுப்பினர்கள் சேர்க்கை அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லணும். கம்யூனிஸ்டை சேர்ந்த ஐயா மகேந்திரன் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, இன்னைக்கு தாவேகாவில் போய் இணைஞ்சிருக்கிறாரு. கம்யூனிஸ்டில் இருந்து மக்களுடைய போராட்டங்களுக்காக, உழைப்பாளர்களின் போராட்டங்களுக்காக பலகட்ட போராட்டங்களை இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஈடுபட்டிருக்கிறாரு. ஆனால் இப்போ இவர் தாவேக்காவில் போய் இணைஞ்சிருக்கிறது தான் எப்படி அப்படின்றது தெரில. ஏன்னா பொதுவாக கம்யூனிஸ்டில் இருக்கிறவங்க அந்த கம்யூனிஸ்டத்துலேயே இருந்து என்ன பண்ணுவாங்க, போராடுவாங்க. மாற்றுக் கட்சிகளுக்கு போவாங்களா அப்படின்னா அது அரிதான விஷயம் அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஆனால் தாவேக்காவை பற்றி ஒரு புரிதலும் இல்லாமல் தாவேக்கா அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி போக போகுது, இந்த மாய பிம்பத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொருவரும் இன்னைக்கு இந்த தாவேக்கால போய் இணைகிறாங்கல்ல, இதுதான் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லணும். பொதுவாக இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் மகேந்திரன் அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு மனுஷன், இவர் புசியானது தலைமையில் போய் இணைகிறார். இதுவே அரசியலில் எந்த அளவுக்கு ஒரு அபத்தமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட பார்க்கணும். ஏன்னா பெரியவர்கள், அரசியலில் வயதில் மூத்தவர்கள், அரசியலில் அனுபவம் மிக்கவர்கள் இப்படின்னு வரும்பொழுது ஒரு தலைமை எந்த அளவுக்கு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து வரவேற்கணும் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, அரசியல் கலாச்சாரம் ஒன்று இருக்குதுல்ல, இது தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு ஒன்றுமே கிடையாது, ஓபிஎஸ் அவர்கள் வந்தார். ஓபிஎஸ் அவர்கள் வரும்பொழுது அங்கே சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர் தலைமையில் இணையணுமா, இல்லை உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இணையணுமா, இல்லை அமைச்சர்கள் தலைமையில் இணையணுமா அப்படின்றது. ஏன்னா ஓபிஎஸ் ஐயா முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, அதிமுகவில் எந்த கட்ட லெவலில் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் மூத்தவர், வயதில் மூத்தவர், அரசியல் அனுபவம் அவருக்கு உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்ம கட்சிக்கு வராருன்னா அது தலைவர் தான் என்ன பண்ணணும், அவர் தலைமையில் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு. நீங்கள் சாதாரண ஒரு தொண்டர்களாக இருக்கட்டும், இல்லை எதனா ஒரு பொறுப்பில் இருந்து வந்தவர்கிட்ட, மாற்றுக் கட்சியிலேருந்து சாதாரண தொண்டர்களோ இல்லை பொறுப்பில் இருக்கிறவங்களோ, மாவட்ட செயலாளர்களோ, முன்னாள் எம்எல்ஏக்களோ யாராக வந்தாலும் என்ன பண்ணுறாங்க, தலைவர் தலைமையில் தான் இணைகிறாங்க. அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் அப்படி இணைவாங்க. ஸோ ஒரு மாவட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் தலைமையில் இணையிறது இங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் அறிவாலயத்துக்கு போனாலும் சரி, எம்ஜிஆர் மாளிகைக்கு போனாலும் சரி, தலைவர்கள் தலைமையில் தான் இந்த கட்சிகள் இணைப்பு அப்படின்றதெல்லாம் நடந்துக்கிட்டு வருது. ஆனால் இங்கே தாவேக்காவில் புசியானது தலைமையிலும் ஆதவர்ஜனா தலைமையிலும் இணைஞ்சிக்கிட்டே வராங்க. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், மூத்தவர்கள் எல்லாருமே போகும்பொழுது கூட ஆதவர்ஜனா, புசியானது இவங்க தலைமையில் தான் இணைகிறாங்க. விஜய் தலைமையில் இணையவே இல்லை. ஸோ இப்படி தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நடந்துருக்கும் போது விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு விஷயத்த ஒன்று கையில் எடுத்துருக்காரு. நான் அதிமுகவிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டேன், விலகிட்டேன், தாவேக்காவில் தான் இணைய போகிறேன், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் என்னுடைய இணைப்பு அப்படின்றது இங்கே எல்லாத்தையும் மாற்றி பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் விஜயபாஸ்கர் அவர்கள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மாதிரியும் நான் புசியானது தலைமையிலையோ இல்லை ஆதவர்ஜனா தலைமையிலையோ கட்சியில் சேர்றதுக்கு நான் தயாராகவே இல்லை, நான் ராஜினாமா பண்ணுறேன், கட்சி விட்டு விலகிறேன், உங்கள் கட்சிக்கு நான் வரேன் அப்படின்ற பட்சத்தில் தலைவர் விஜய் அப்படின்ற ஒரு தலைமையில தான் நான் இணையமை கண்டி புசியானது தலைமையிலையோ இல்லை ஆதவர்ஜனா தலைமையிலோ இணையிறது எனக்கு தேவையே இல்லை, அதில் எனக்கு உடன்பாடும் கிடையாது அப்படின்னு விஜயபாஸ்கர் அவர்கள் தெல்ல தெளிவாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறத பார்க்குறோம். ஆனால் தொடர்ச்சியாக தாவேக்கால நம்ம எடுத்துக்கிட்டோன்னா யார் வந்தாலும் அங்கே புசியானது தலைமையில தான் இங்கே கட்சி இணைவு அப்படின்றது ஒன்று நடந்தது. இப்போது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் போகிறாரு, போயிட்டு விஜய் தலைமையில தான் அவர் என்ன பண்றாரு, கட்சியில இணைகிறாரு. ஸோ அப்போ விஜய் இருந்த ஒரு லெவல் வேற. இப்போ ஒரு சிஎன்ற போது அந்த கெத்தை அவர் என்ன பண்றாரு, அப்படியே மெயின்டைன் பண்றாரு. அந்த கல்ட் அப்படின்னுவாங்களா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஏன்னா இப்போ எல்லாரும் அவரை போய் பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பிரச்சாரங்கள் என்ன சொன்னார், யார் வேணால் என்னை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்ல போனால் பெரம்பூர் தொகுதியில் இருந்து யாராவது அவர் வந்து டைரெக்டாக பார்க்கணுன்னா பார்க்கலாம், என்னை வந்து பார்க்க முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. பெரம்பூர் தொகுதியில் சாதாரண ஒருத்தர் நம்பர் கூட வந்து என்ன பண்ணலாம், என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணார் சொன்னார். நான் கூட இது எப்படியா இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்கணும். நான் கூட இப்போ வந்து பார்ப்பேன், நான் பெரம்பூர் தொகுதி ஆள் தான், நான் போகிறேன், விஜய் போய் பார்க்க போகிறேன், எனக்கு வந்து தடை பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, ஆனால் நான் போய் பார்க்க போகிறேன், நான் தொகுதி ஆளுங்க, நான் வந்து எம்எல்ஏவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏவை பார்க்கறதுக்கு நான் போகிறேன், அனுமதி தராங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார்ல,
விஜய் அவர்கள் சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா நீங்க வாங்க பெரம்பூர் தொகுதியிலேருந்து யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார்ல. அது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்படியா விஜய் அவர்கள பார்க்கறது இன்னைக்கு அரிதா இருக்குது. கட்சிக்காரங்களுக்கே அது அரிதா இருக்குது. இன்னும் சொல்லப்போனா, எம்எல்ஏக்களுக்கே போய் சந்திக்க முடியல அப்படின்றவர் தான். இன்னும் நெறைய மினிஸ்டர்கள் கூட போய் சந்திக்க முடியல. ஏன்னா பவர் சென்டர் அப்படின்னு ஒரு 3 பேர் இருக்காங்களா, இந்த பவர் சென்டர் தடுத்துடுறாங்க. இவங்கள மீறி தான் அவர் முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் இங்க வந்து என்ன பண்ணுது, தடுக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இப்போ கட்சியில இவ்வளோ பெரிய சீனியர்கள் வந்து இணையிறாங்க, இவ்வளோ அனுபவம் மிக்கவர்கள் வந்து இணையிறாங்க போது அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும், உரிய இடத்த கொடுக்கணும் அப்படின்றது இருக்குதா இல்லையா? ஆனா இங்க தாவேக்கால அப்படி கிடையவே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஐயா உடுமலை ராதாகிருஷ்ணா இருக்கட்டும், சம்பத் அவர்களா இருக்கட்டும், அதே போல கடம்பூர் ராஜா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே போய் சேரும் பொழுது விஜய் அவர்கள் தலைமையில தான் என்ன பண்ணிருக்கணும், இணைச்சிருக்கணும். விஜய் தான் என்ன பண்ணிருக்கணும், அவங்களுக்கு சால்வை போட்டு கட்சி துண்டை போட்டு வரவேற்று கட்சியில் இணைச்சிருக்கணும். ஆனா புஷி ஆனந்தையும் ஆதவர்ஜனாவையும் அனுப்பி எல்லா விஷயத்தையும் நீங்க பாருங்க, கட்சி சார்ந்த விஷயத்தை நீங்க பாருங்க. நான் என்னை வந்து அதுல சேர்த்துக்காதீங்க. நான் சிஎம், நான் வந்து தமிழ்நாட்டை பார்த்துக்கிறேன், நீங்க கட்சியை பார்த்துக்கங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, முடக்கி விட்டுருக்கிறார். ஸோ இதனிடையில விஜயபாஸ்கர் அவர்கள் இணைய போறாருன்னா, நான் மற்றவங்க முதல்லாம் கிடையாதுங்க. அவங்களோட என்ன வந்து ஒப்பிடாதீங்க. அவங்க வந்து உங்க தலைமையில சேர்றாங்க, ஓகே அது ரைட்டு. நான் அதை வந்து தப்பாலாம் சொல்லல. ஆனா எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் தலைவர் விஜய், சிஎம் விஜய் தலைமையில தான் நான் கட்சியில இணைவேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, உறுதியா இருக்கிறார். ஸோ இதனால விஜயபாஸ்கர் அவர்கள் இத்தனை நாள் அவர் காத்திருந்ததுக்கான காரணம் இதுக்கு மட்டும்தான். ஏன்னா அதிமுகவில் மற்ற எம்எல்ஏக்கள் எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டு கையோட என்ன பண்ணாங்க, அடுத்த செகண்ட் என்ன பண்ணாங்க, தாவேக்கால இணைஞ்சாங்க. அது மாத்திரம் இல்லாம அதிமுகவில் பல பேர் பொறுப்புகளை துறந்து அடுத்த செகண்டே வந்து என்ன பண்ணாங்க, தாவேக்கால இணைஞ்சாங்க. ஆனா விஜயபாஸ்கர் அவர்கள் கிட்டத்தட்ட 4 நாள் ஆயிடுச்சு அவர் வந்து எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணி கட்சியிலிருந்து வெளியே வந்து 4 நாள் ஆயிடுச்சு. ஏன் இந்த 4 நாள் இடைகேப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பர்த்டே அன்னைக்கு தான் இணைய போறதா தகவல் இருந்தது. ஆனா நகர்வுகள் வச்சு பார்க்கும் பொழுது கூடிய விரைவில் இந்த இணைப்பு அப்படின்றது நடந்துடும் அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல ஏன் இந்த 4 நாள் தள்ளி போட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயபாஸ்கர் அவர்கள் விஜய் தலைமையில தான் இணைவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாருங்க. எனக்கு புஷி ஆனந்தும் வேணாம், ஆதவர்ஜுனா வேணாம், சிஎம் விஜய் சார் நீங்க மட்டும்தான் வேணும், உங்க தலைமையில நாங்க இணைவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா இருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா விஜயபாஸ்கர் அவர்கள் உள்ள வரும்போதே ஒரு அதிகாரத்தோட உள்ள வராரு அப்படின்னு தான் இதை எடுத்துக்கொள்ள முடியுது. ஏன்னா நாம மற்றவங்க மாதிரியெல்லாம் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், 10 பவன்லாம் இருக்க மாட்டேன், அவங்க இணைஞ்ச மாதிரிலாம் இருக்க மாட்டேன். நான் வரேன்னா எனக்குன்னு ஸ்பெஷலா இருக்கணும், டைரக்டா சிஎம் டு நான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். இந்த நடுவில் பவர் சென்டரு அந்த தடை போடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. நாங்கள் டைரக்டா என்ன பண்ணோம், நான் மீட் பண்ணிக்கணும், பேசிக்கணும், இது பண்ணணும், ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்றது தான் விஜயபாஸ்கருடைய கோரிக்கையா இருக்கு. ஸோ இந்த கோரிக்கையெல்லாம் தாவேக்காவை அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்கணும். ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீங்கள் விஜயபாஸ்கர் அவர்கள் எடுத்துட்டீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருக்கிறாரு. ஸோ இந்த விவகாரம்லாம் இருக்குதுல்ல. ஸோ இதை எல்லாத்தையுமே விஜயபாஸ்கர் என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு சாதகமாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வரும்போதே ஒரு அதிகாரத்தோடு உள்ள வராரு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பதவி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கூட பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்கணும். ஸோ விஜயபாஸ்கர் அவர்கள் கூடிய விரைவில், அதாவது நாளையோ இல்லை நாளை மறுநாளோ இதுக்குள்ளாகவே அவருடைய இணைப்பு அப்படின்றது நடந்தணும். அதுவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில தான் இணைவேன், மற்றவங்களாம் வேண்டாம், 2ஆம் கட்ட தலைவர்களே வேண்டாம், டைரக்டா தலைவர் தலைமையில தான் இணைவேன் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட தான் வராது. அதனால தான் இந்த 4 நாள் இடைவேளை கேப்பு அப்படின்றது இப்போ ரொம்ப ரொம்ப தெள்ள தெளிவாக தெரியுது. விஜய் அவர்களும் இதுக்கு ஓகே சொல்லிட்டாரு, வாங்க சார் நீங்க வந்து இணைஞ்சிங்க, பனையூருக்கு நான் வரேன், பனையூர் அலுவலகத்தில் வச்சு இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரூட்டு எல்லாம் கிளியர் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கூடிய விரைவில் விஜய் அவர்கள் பனையூர் அலுவலகத்துக்கு வருவாரு, விஜயபாஸ்கர் அவர்களும் போய் இணைஞ்சு இந்த கட்சி இணைப்பு அப்படின்றது கூடிய விரைவில் நடந்துரும் அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ விஜயபாஸ்கர் அவர்கள் எடுத்த முடிவு இதுதான். நான் விஜய் தலைமையில இங்க நான் வந்து என்ன பண்ணணும், கட்சியில் இணையணும். மற்றபடி மற்றவங்க மாதிரிலாம் நான் வந்து புஷியானந்த் தலைமையிலையோ ஆதவர்ஜனா தலைமையில இணையில வரும்பொழுதே இவங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு டைரக்டா ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜயபாஸ்கர் அவர்கள் உள்ள வராரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த கோரிக்கையோட விஜய் தலைமையில தான் கட்சியில சேருவேன் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட வராரு. ஒருவேளை கட்சிக்குள்ள வந்துட்டா இவருடைய கை ஓங்குமா என்ன அப்படின்றத நீங்க என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.